பேபிஸ்க்கு, முக்கியமாக பேபிஸ்க்கு வெயிட் கெயின் பேபிஸ்க்கு. ஏன்னா பேபிஸ் எல்லாம் நிறைய வெயிட் கெயின் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம நார்மலாக பாலில் நிறைய பவுடர்ஸு வேறு பவுடர்ஸ்லாம் போட்டு கொடுப்போம். ஆனால் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம், மில்கில் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு. அது ப்ரோட்டீன் பவுடர். ஏன்னா அது அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வாங்க என்னென்ன பொருள் பார்க்கலாம். தேவையான பொருள்: பாதாம் 200 கிராம், பீனட்ஸ் 100 கிராம், கேஷ்யூ 200 கிராம், வால்நட் 100 கிராம். இது நாட்டு சர்க்கரை. நம்ம சுகர் சேர்க்க போகிறது இல்லை மில்கில், டைரெக்டாக நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்னஸ் வந்துடும். அப்புறம் பிஸ்தா நான் 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது மொத்தமாக தனித்தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனால் இது லாஸ்ட்டில் தான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை சேர்க்கணும். நான் எப்படின்னு சொல்கிறேன், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நட்ஸ், வால்நட், இது நல்லா ஒரு ப்ரௌனிஷு பிளாக் கலருக்கு நடுவில் வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். பாருங்கள், அந்த பிளாக்கிஷு ப்ரௌனிஷ் தெரியுதுங்களா? இந்த டைமில் நம்ம வால்நட்டை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பீனட் வைக்கலாம். பீனட்டும் எப்படி வறுக்கணும் உங்களுக்கு தெரியும். நார்மலாக எப்படி வறுக்கிறோமோ அதே லெவலில் வறுத்துடலாம் நம்ம. அது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். பாருங்கள், அது வெடிப்பு சவுண்டு கேட்குது இல்லைங்களா? இப்போ நல்லா வறுத்துருச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேஜில் நம்ம பீனட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து கேஷ்யூ பண்ணுறோம். கேஷ்யூ நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடணும். உங்களுக்கு ப்ரௌனிஷாக வர்றதே நல்லா தெரியும் கேஷ்யூவில். அது முடியும் நல்லா வறுத்துக்குங்க. எதுக்கு வறுக்கிறோம்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். 1 மந்த்துக்கு வச்சாலும் இந்த பவுடர் கெடாமல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்தா தான் அது கெடாமல் இருக்கும் 1 மந்த்துக்கு. பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணது நல்லா தெரியுது. இதில் நம்ம கேஷ்யூ எடுத்துக்கலாம். 4வது பாதாம் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கணும். மற்றதில் எப்படி வறுத்தோமோ அதே சைஸில் வறுத்துக்கணும். பாதாமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒன் பிஸ்தா போட்டு வறுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு. பிஸ்தாவை போட்டாச்சு. இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இது வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் விரித்து அதில் காய விடணும். நியூஸ் பேப்பர்னா இதுமாதிரி கிளாத்ஸில் நல்லா நட்ஸை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுருங்க. ஏன்னா நல்லா ஆறினா தான் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மெல்ட் ஆயிரும். நாட்டு சர்க்கரை ஹீட்டுக்கு மெல்ட் ஆகும். அதனால் இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஆறட்டும். இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். இது கிரைண்ட் பண்ணும்போது நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். வாங்க இப்போ கிரைண்ட் பண்ணலாம். நம்ம சத்து பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ப்ரோட்டீன் பவுடர். நம்ம பேபிஸ்க்கு பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி வடிகட்டி கொடுத்தோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிக்கு நீங்கள் வேறு எந்த ஷேக்கும் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. இது ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயின் பண்ணுற ப்ரொசஸ். இது எல்லோரும் யூஸ் பண்ணலாம். நல்லா வெயிட் கெயின் ஆகும். பேபிஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம பேபிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பேபிஸ் நிறையவே சாப்பிடவே மாட்டாங்க. இதுமாரி ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நல்லா பூஸ்டாக எனர்ஜியாகவும் இருப்பாங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.